வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் நமது அஜ்வா நிறுவனத்தின் மூலமாக சுமார் 194 ஹாஜிகள் தற்போது மதீனாவில் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய மஸ்ஜிதே குபாவுனுடைய அருகாமையிலே தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மஸ்ஜித் குபாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். இந்த மஸ்ஜித் குபாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், யார் தங்களுடைய வீட்டிலே ஒழு செய்துவிட்டு இந்த மஸ்ஜித் குபாவிற்கு வந்து 2 ரக்காயத்து தொழுவார்களோ அவர்களுக்கு ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்க என்ன செய்ய தேவையில்ல, தவாப் செய்ய தேவையில்ல, சை செய்ய தேவையில்ல, இஹ்ராம் கட்ட தேவையில்ல. ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்க? ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். அதனால தான் நீங்கள் ஒழு செய்து விட்டே இங்கு வர வேண்டும் என்பதாக நம்ம சொல்லி இருந்தோம். சரிங்களா? இது எப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்பட்டு வரக்கூடிய தருணத்தில் மஸ்ஜித் நபவி கட்டுவதற்கு முன்பதாக முதலாக எதை கட்டினாங்க? இந்த மஸ்ஜிதே குபாவை கட்டினார்கள். அப்படி மஸ்ஜிதே குபாவை கட்டும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிக்காக தங்களுடைய கரத்துல, தங்களுடைய மேனியில கற்களை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு கட்டினார்கள். சஹாபாக்கெல்லாம் வந்தாங்க. சஹாபாக்கெல்லாம் வந்து, யாரும் சொல்ல, நீங்க போய் கல்லு தூக்குறீங்களே, நாங்க தூக்குறோம் அப்படின்னு சொல்லவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க? கல்லை தூக்கி கீழே இறக்கிடுவாங்க. இறக்கணும்னே சஹாபாக்கள் அந்த பக்கத்து போனோன்னு மீண்டும் என்ன பண்ணிடுவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கல்லை தூக்கிட்டு என்னங்க இந்த பள்ளிவாசலை கட்டினாங்க. எல்லா பள்ளிவாசல்களும் இந்த உலகத்துல இருக்குது. உலகத்துல எவ்வளவோ பள்ளிவாசல் இருக்குது. ஆனா அதற்கெல்லாம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் இங்க பதிவு செய்யறான். மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறை அச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு சொல்றான். ஏங்க இறை அச்சத்தின் மீது கட்டப்பட்டதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை அச்சத்தோட என்ன பண்ணாங்க? கல்களை சுமந்து என்னங்க பெரும் தியாகத்தோட இந்த பள்ளிவாசலை கட்டி முடிச்சாங்க. அதனாலதான் இந்த தியாக உணர்வோட இருக்கக்கூடிய தருணத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல இந்த பள்ளி கட்டக்கூடிய அந்த தருணத்துல என்னங்க, முனாஃபிக்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்குடைய தலைவன் என்ன பண்ணானா, மஸ்ஜிதே குபாவிற்கு எதிர்புறமாக ஒரு பள்ளியை கட்டினான். அதுக்கு பேர் மஸ்ஜித் திரார். என்னங்க, மஸ்ஜித் திரார். இந்த பஸ்னுடைய என்ட்ரன்ஸ் வரக்கூடிய தருணத்துல ஒரு பேக் சைடுல ஒரு இடம் இருந்திருக்கும். நீங்க எல்லாருமே இந்த பார்க்கிங் போடும் போது அதுக்கு பின் சைடுல ஒரு இடம் இருந்திருக்கும். பார்க்கிங் போட்டிருப்பாங்க, அந்த பார்க்கிங்க்கு பின் சைடுல இருக்கும். கரெக்டா இந்த பள்ளிவாசலுக்கு எதிர்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேர் வந்து என்னங்க, மஸ்ஜித் திரார். இடையூறாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். என்ன பள்ளிவாசல்ங்க? இடையூறாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளி கட்டி இருக்கிறாங்க. இதற்கு போட்டியா என்ன பண்றான்? தன்னுடைய ஆள்கள் வர வைக்கணும், இங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு போட்டியா இந்த பள்ளிக்கு எதிர்த்தாப்புல என்ன பண்ணாங்க? ஒரு பள்ளி கட்டினான். அப்துல்லாஹ் இப்னு உபை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னங்க அழைப்பு கொடுத்து இந்த பள்ளிக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உபை சொன்னா. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. திருக்குர்ஆனுடைய வசனம் இறங்குச்சு, ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறை அச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் இது. இதற்கு இடையூறாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜித் திரார். எனவே அதுக்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரித்தார். அப்ப அந்த மஸ்ஜித் லிரார் என்று சொல்லக்கூடிய இடையூறாக கட்டப்பட்ட அந்த இடத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்தை வந்து ஒரு சஹாபி வாங்குறாங்க. சஅலபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பிற்காலத்துல அந்த இடத்தை வாங்குறாங்க. சுபஹானல்லாஹ், 13 வருட காலம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. எத்தனை வருஷங்க? 13 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்ல. எப்போது அந்த இடத்தை கொடுத்தார்களோ பிறட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்பதாக வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க. இடமும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய லானத் இறங்கின இடம் எதுங்க? அந்த இடம் அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிய இடம் மஸ்ஜிதே லிரார் என்று சொல்வார்கள். அப்ப வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, ஒரு கோழி வந்து ஒரு முட்டை கூட போடாத அந்த இடத்துல. என்னங்க, ஒரு கோழி தன்னுடைய மலட்டுத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த மஸ்ஜிதே லிரார். அதற்கு எதிர்புறமாக இருக்கிறது நம்மளுடைய இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட என்னங்க, மஸ்ஜித் குபா.
இந்த மஸ்ஜிதே குபாவுக்கு என்னங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பள்ளிக்கும் இல்லாத ஒரு அற்புதத்தை சொன்னார்கள். இந்த பள்ளிக்கு யாருங்க வீட்டுல ஒளி செஞ்சுட்டு இங்க வந்து 2 ரக்காயத்தை தொழுவார்களோ அவங்களுக்கு என்னங்க ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு குர்ஆனுடைய வசனம் இறக்கி அருளப்படும் போது இன்னும் சில விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் சுத்தவாதிகளை விரும்புறான்னு சொல்லி திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனம் இறக்கி அருளப்படும் போது இந்த மஸ்ஜிதே குபா வாசிகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, உங்களை பற்றி வஹி இறக்கப்பட்டிருக்குது, நீங்கள் எப்படி சுத்தமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய சுத்தத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சுத்தத்தை விரும்புவதாக அல்லாஹ் சொல்றானே, நீங்கள் எப்படி சுத்தமா இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இந்த மக்கள் சொன்னாங்க, மஸ்ஜிதே குபா வாசிகள் இருக்கக்கூடிய இந்த குபா வாசிகளுடைய மக்கள் சொன்னாங்க, நாங்கள் சிறுநீர் கழித்து விட்டால் முதலில் கற்களை கொண்டு சுத்தம் செய்வோம், பிறகு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வோம், பிறகு நாங்கள் குளித்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குங்க? வெறுமன சிறுநீர் கழித்ததற்கு கற்களை கொண்டு சுத்தம் செய்வாங்க. என்னங்க ரெண்டாவது என்னங்க, தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்வோம், பிறகு நாங்கள் குளித்து விடுவோம். இது எங்களுடைய வளமையாக இருக்கிறது. இந்த சுத்தத்தை அல்லாஹ் விரும்புகிறான். அதனாலதான் குர்ஆன்ல சொல்லும் போது இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் சுத்தவாதிகளை விரும்புகிறான். அப்ப அந்த சுத்தத்தை விரும்புற காரணத்தினால அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இங்க ஒளி செஞ்சுட்டு இங்க வருவாங்களோ, இங்க வந்து ஒளி செய்யறவங்களுக்கு இல்ல, யார் தங்களுடைய வீட்டிலே ஒளி செய்து விட்டு இங்க வர்றாங்களோ அவங்களுக்கு 2 ரக்காயத், அதாவது தொழுகிறவங்களுக்கு 2 ரக்காயத். அப்ப 2 ரக்காயத்தா தொழுதோம்னா 2 உம்ராவா கிடைக்குமா, ஒரு உம்ராவா கிடைக்குமானா, ஒரு ஒழுவோடு சேர்ந்து இங்க வந்து ஒரு 2 ரக்காயத்தை தொழுதீங்கன்னா என்னங்க ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். அடுத்த உம்ரா வேணும் அப்படின்னு சொன்னா மீண்டும் என்ன பண்ணணும், மறுபடியும் அங்க ஒளி செஞ்சுட்டு இந்த இடத்துக்கு வந்தா தான் ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம். அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜித் குபாவிலே என்னங்க விரைவாக எடுத்துக்கொடுங்க, நேரங்களை ரொம்ப என்னங்க குறைவா எடுத்துக்கங்க. இன்ஷாஅல்லாஹ் உள்ளக்க போய் ஆண்கள் ஒரு பகுதியாகவும் பெண்கள் ஒரு பகுதியும் விடுவோம். அதுல ரொம்ப தூரம் நீங்க போக வேணாம், முன்னாடி எந்த பகுதி இருக்கோ அங்கேயே தொழுதுட்டு நம்ம சொல்ற அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு எல்லாரும்